உப்பு ஊறுகாய். பழைய சாதத்துக்கு, ரைஸ் சோத்துக்கு சும்மா மாங்காயை சீவிட்டு மாங்காய், பச்சை மிளகா, எலுமிச்சம் சாறில் ஊற வச்சு 2 நாள் சென்று எடுத்து தயிர் சாதத்துக்கு பழையதுக்கு காலையில் பழைய சாதம் சாப்பிடும். நல்லா சூட்டாகும். நீ சம்மரில் தோலெல்லாம் நல்லா செத்திடுவோம். எனக்கு என்னமோ அந்த தோல் சீவுற அந்த அதில் சீவுறதோட அரைவாணி சீவுறது தான் எனக்கு ஈஸியாக இருக்குது. நல்லா வசதியாக இருக்குங்க. நல்லா நீட்டாக வந்து மிளகாய நமக்கு என்ன அளவு வேணுமோ, ரொம்ப சின்னமாக வேணும்னா சின்னமாக நறுக்கலாம். ஓரளவுக்கு இது மாதிரி இருந்தால் எடுத்து சாப்பிட்டா நறுக்கணும். சொல்ல இருக்கும் பழையதுக்கும் மிளகாய்க்கும். அந்த லெமன் சாறில் ஊற ஊற அவ்வளோ டேஸ்ட்டாக மாறிடும். நான் இது வந்து சாம்பாருக்கு, ரசத்துக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்படி புழிஞ்சு சாறு எடுத்து வச்சுக்கோங்க. மிளகா, மாங்காய், நெல்லிக்காய் கிடச்சிச்சின்னா நெல்லிக்காய், சின்ன வெங்காயம் போடுறதா சின்ன வெங்காயம், நமக்கு என்ன இஷ்டமோ அதெல்லாம் போட்டு வேறு எதுவும் போடக்கூடாது. வெறும் எலுமிச்சை சாறு மட்டும்தான். ஊறுகாய்க்கு மெயின் ஐட்டம் உப்பு. இது வந்து லெமன் சாறு, எலுமிச்சை சாறு போட்டுட்டு நல்லா குலுக்கி விட்டுட்டு நல்லா மூடியை போட்டு மூடிட்டு குலுக்கிட்டு வெயிலில் வைக்கலாம். இல்லைன்னா சன்னல் ஓரத்தில் வைக்கலாம். இல்லையே கிச்சனில் மேடையில் ஒரு மூலையில் வச்சிடலாம். 2 நாளைக்கு ஊறணும். ஊறினோன்னே இந்த லெமன் அந்த எலுமிச்சை சாருக்கும் உப்புக்கும் இது நல்லா ஊறி வெந்து போயிருக்கும். இப்படியே வெயிலில் 2 நாளைக்கு வச்சுருந்தா நல்லா ஊறி போயிடும். இதுக்கு கண்ணாடி பவுலில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் இல்லை. வெயிலில் வச்சுட்டு சாயந்தரமாக பார்த்தா இப்படி நேரம் ஆகிடுச்சு.